சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தைக்கு, உன் துணையின் மனதை நீ புரிந்து கொள்ளாமலேயே காலத்தை கடந்து விட்டாய். இப்பொழுதும் நீ உன் துணையை புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் உன் துணையை பற்றி குறைவுகளை தான் நீ பேசிக்கொண்டிருக்கின்றாய். இன்றும் அதனால் தான் நீ வேதனையிலும் நீ இருந்து வருகிறாய். இப்பொழுதாவது உன் சாயப்பாவின் சொல்லை கேட்டு உன் துணையின் மனதை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே இனிமேல் உன் வாழ்க்கை தொடரும் என்று உன் சாயப்பா நான் சொல்கின்றேன். இன்று வரை உன் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்துவிட்டது. ஏதோ இந்த வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று கடமைக்கு வாழ்ந்து வருகிறாய். அப்படி இல்லாமல் உன் வாழ்க்கையின் மீது நீ எப்பொழுது அக்கறை காட்டுகின்றாயோ அப்பொழுதுதான் நீ அனைத்தும் பெற முடியும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? உன் வாழ்க்கையில் முயற்சிகள் எடுத்து செய்தால்தான் உன் வாழ்க்கை வளம் பெறும். இப்பொழுதும் உன் மனதில் உன் துணையை பற்றி பழைய எண்ணங்களை வைத்து கொண்டு இன்னும் என் துணை இப்படித்தான் இருந்து வருகிறார் என்று இன்று வரை உன் துணையை பற்றி அவதூறு சொற்களையே பேசிக் கொண்டிருக்கின்றாயே ஒழிய இப்பொழுது அவர் எப்படி இருக்கின்றார் என்று நீ புரிந்து கொள்ளக்கூட நேரத்தை ஒதுக்குவதில்லை. அவரை சென்று பார்த்து அவரின் மனம் எப்படி இருந்து அறிந்து கொள்ளலாம் என்று கூட நீ முயற்சி செய்வதில்லை. இப்பொழுதும் உன் துணை உனக்காகத்தான் வாழ்ந்து வருகிறார் என்று நான் சொல்கின்றேன். இன்று கூட உனக்காகத்தான் அவர் ஒருவரிடம் மிகப்பெரிய சண்டையிட்டு வந்திருக்கிறார். இந்த சண்டை உனக்காக மட்டும்தான். உன்னை ஒருவர் தவறாக பேசிவிட்டார் என்பதற்காக இன்று மிகப்பெரிய சண்டை உன் துணை உனக்காக போட்டி இருக்கிறார். உன்னை பேசிய நபர் யார் தெரியுமா? உனக்கு நெருக்கமான ஒரு நபர்தான் உன்னை பற்றி உன் துணையிடம் ஒன்று பேச போய் அது அவருக்கே திரும்பி அவருக்கே பலியாகிவிட்டது. உன் துணை அவரை விடவில்லை. உனக்காக என் துணையை எப்படி நீ பேசுவாய் என்று மிகப்பெரிய சண்டையில் இன்று முடிந்து இருக்கிறது. யாரிடமும் உன்னை விட்டு கொடுக்காமல் உனக்காக சண்டையிடும் உன் துணையை நீ இன்று வரை திட்டிக் கொண்டு தான் இருக்கிறாய். இனிமேலும் நீ திட்டக்கூடாது என்று தான் இன்று நடந்த சம்பவத்தை நான் உன்னிடம் சொல்ல வந்தேன். இதை கேட்டாவது உன் மனதை நீ மாற்றிக்கொள். மறுபடியும் பழைய எண்ணங்களை வைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்காதே. மனம் திரிந்து கொண்டு இருக்கும் உன் துணையை சற்று கவனத்திலேயே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று நீ கேட்டாலே அவரின் முழு இருதயத்தை நீ அறிந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் சொல்வதை கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க நீ உன் துணையை யாரிடமும் விட்டு கொடுக்காதே. இனிமேலாவது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து மகிழ்ச்சிகள் வரட்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நல்லதுகள் மட்டுமே உனக்கு நடக்கும். மகிழ்ச்சியாக இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.